பிரிச்சு கொடுத்ததை பத்தி பண்றது என்ன பண்றது இல்லம்மா நீங்க அண்ணாமறு வளர்ச்சி திட்ட கிராம ஊராட்சி பங்குத்தொகையாக 45,000 சுதந்திர தின கிராம சபா கூட்டம் 15/8/2026 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் வள்ளிமலை ஊராட்சியின் கிராம சபா கூட்டம் கங்கையம்மன் ஆலய எதிரில் உள்ள வளாகத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்ற கிராம சபா கூட்ட நடவடிக்கை அறிக்கைகள், கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து விவாதித்தல். வள்ளிமலை கிராம ஊராட்சியில் 1/4/2026 முதல் 31/7/2006 முடிவுற்ற காலத்தில் கொஞ்சம் இப்போ வீட்டில் அரிசி இருக்குது, பருப்பு இருக்குது, தனித்தனியாக வைக்கிறீங்க, எல்லாம் ஒன்றா கொட்டிடுறீங்க. அது நம்மளுக்கு வேணும், நம்ம சாப்பிடணுன்ட்டு எவ்வளோ உஷாராக பார்த்துக்கிறீங்க. அதே போல தான் இதையும் ஒரு மக்கு குப்பை. மேம் இங்கே பாருங்க, தலைவர் வரலப்பா. தலைவர் வரல, இல்லை தலைவர் வரலண்ணா இருக்காங்க. கிராமவாசிகளாகிய நாம் விக்ஷித் பாரத் ஜி சட்டம் 2025 நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்பு, வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்கள் பங்களிப்பு ஆகிய உரிமைகள் குறித்து எப்போதும் விழிப்புடன் இருப்போம். நமது கிராமத்தின் வளர்ச்சி பணிகளில் நாம் தீவிரமாக பங்களிப்போடு வளர்ந்த பாரதத்தை விக்ஷித் பாரத் உருவாக்குவதிலும் கூட்டாக பங்கேற்போம். அடுத்ததாக போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு, உள் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தத்துறை, போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்துக்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கை மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்விற்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். மேடம், கிராம சபை சார்பாக ஒரு 5 நிமிடம் எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மேடம். இல்லை லெட்டர் கொடுக்கல சார், நான் கிராம சபை சார்பாக ஒரு 5 நிமிஷம் பேசுறதுக்காக. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன கொண்டாடிட்டு வர்றோம்? சுதந்திர தினம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தினம் நம்ம இந்த கிராம சபை கூட்டத்துல இந்த நம்ம வள்ளிமலை கிராமத்துல பங்கேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லாஸ்ட் டைம் நம்ம எல்லாம் பிங்க் கிராம சபைக்கு மீட் பண்ணோம், அதோட இன்னைக்கு மீட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னோட எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு எடுத்து சொல்லியிருப்பாங்க. என்னோட சார்பில் ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த கிராம சபை நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் ஓட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லை.
நம்ம ஊர் வந்து சுதந்திரம் அடைஞ்சதை வந்து நம்ம ஒரு கொண்டாடுற விதமா வந்து இந்த ஒரு கிராம சபை வந்து நம்ம பங்கேற்றிருக்கோம் இன்னைக்கு. இந்த கிராம சபை மூலியமா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, நம்ம எல்லாம் நம்மளோட கிராமம் என்னோட கிராமம் அப்படின்ட்டு ஒரு உணர்வு வந்து நம்ம எல்லாருக்கும் வரணும். ஸோ கவர்மெண்ட் சைடில் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்தந்த ஸ்கீம்ஸ் இருந்தாலுமே கூட அதுக்கு அரசாங்கத்துக்கு நான் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து அந்த ஸ்கீம்ஸை முழு பிரயோஜனம் வந்து என் கிராமத்துக்காக நான் படுத்திக்கலாம் அப்படின்ட்டு வந்து நம்ம யோசிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தூய்மையான கிராமம் அப்படின்னு பேசுகிறோம். நம்ம குப்பையை வந்து எல்லாம் தரம் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பஞ்சாயத்துல இருந்து வந்து நம்ம வாங்குறாங்க. அப்போ நம்ம சார்பில் நம்ம என்ன பண்ணோம், பிரித்து கொடுத்து அதை பண்ணால் நம்ம ஊர் வந்து சுத்தமாக இருக்கும். நம்ம வந்து நம்மளோட பஞ்சாயத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ நம்மளுக்கு அதோட முழு பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இங்கே ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து வந்திருப்பாங்க. இப்போ நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம கிராமத்தில் யாராவது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தால் உடனே நம்மளோட நாலேஜ்க்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. லாஸ்ட் டைம் வரும்போது சொன்னோம், எல்லாருக்கும் தெரியுமா சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் என்ன? குட் ஜாப், 1098. குட். அதே மாதிரி கிராமத்துல ஏதாவது குழந்தை திருமணம் நடந்தா கண்டிப்பா அந்த குடும்பத்தினர் வந்து சொல்ல மாட்டாங்க, அந்த பெண்ணும் சொல்ல தயங்குவா. அப்போ வந்து நம்ம கிராமத்தின் சார்பில் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், உடனே அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு வரணும். அப்பதான் இம்மீடியட்டா கவர்மெண்ட் இன்டர்வீன் பண்ணி அந்த ஒரு விஷயத்த வந்து தடுக்கலாம். அதே மாதிரி இப்போ கவர்மெண்டோட ப்ரையாரிட்டி வந்து குழந்தைகளும் பெண்களும் இல்ல. போன வாட்டி வரும்போது சிங்கப்பெண் அதன் அடிப்படை உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பத்தி சொன்னாங்க இல்ல. விமன் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன இருந்துட்டீங்களா, எழுதி வச்சிருக்கீங்களா? விமன் ஹெல்ப்லைன் நம்பர் என்ன சொல்லுங்க, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ நம்மளோட கிராமத்துக்கு அந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வந்து அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா, உனக்கு தெரியுமா சொல்லு, 181 இல்ல. அதே மாதிரி சிங்கப்பெண்ணுக்கு ஒரு நம்பர் இருக்கு, எல்லா நம்பரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே. அப்பதான் வந்து ஏதாவது ஒரு விஷயம்னா கவர்மெண்டோட நாலேஜ்க்கு கொண்டு வர முடியும். இங்க நீங்க கிராம சபைக்கு வரீங்க, பங்கேற்கிறீங்க, நிறைய விஷயங்கள் கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பத்தி கலந்தா பேசுறீங்க. அதே மாதிரி இதையும் பத்தி நீங்க நிறைய பேசுனீங்கன்னா நம்ம வந்து முழு ஒத்துழைப்பு கவர்மெண்ட்க்கு கொடுக்குற பட்சத்துல நம்ம நல்ல முறையில எல்லா ஸ்கீம்ஸும் கவர்மெண்ட் கிட்ட மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஓகே. எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும். லாஸ்ட் டைமும் தலைவரையும் சேர்மனையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப ஒற்றுமையா எல்லாரும் நல்ல விதமா கோஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களோட கோஆப்ரேஷனை வந்து இன்னும் நல்லா கொடுங்க கவர்மெண்ட்க்கு. தேங்க்யூ.